தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவர் 28 வயதான ககன் ராவ். இவர் பெங்களூருவில் உள்ள தனியார் வங்கியில் ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் 25 வயதான மேகனா ஜாதவ் என்ற பெண்ணிற்கும் ககன் ராவுக்கும் இடையே கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. மகிழ்ச்சியுடன் இருவரும் திருமண வாழ்க்கையை தொடங்கினர். ஆனால் ஆரம்பித்த சிறு காலத்திலேயே ககன் ராவுக்கும் மேகனா ஜாதவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மேகனா ஜாதவ் தனது கணவரிடம் காரணமே இன்றி அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ககன் ராவ் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். சரிவர வேலைக்கு செல்லாமலும் தூக்கமின்றியும் தவித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கணவன் மனைவி இடையேயான சண்டை நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 9ஆம் தேதி இரவு மேகனா ஜாதவ் கணவர் ககன் ராவிடம் மீண்டும் பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த ககன் ராவ் இனி வாழவே வேண்டாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதன்படி தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்த அவர் தனது வீட்டில் உள்ள படுக்கை அறையில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். அந்த நேரத்தில் மேகனா வீட்டில் இல்லை என்றும் அவர் தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்றிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனிடையே ககன் ராவ் தற்கொலை செய்து கொண்ட விஷயம் தெரிந்து அவரது குடும்பத்தினர் கதறி அழுதுள்ளனர். தகவலின் பேரில் உடனடியாக விரைந்து வந்த கிரிநகர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ககன் ராவின் சகோதரி மேகனா ஜாதவ் மீது கிரிநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் எனது அண்ணன் ககன் ராவின் சாவுக்கு அவரது மனைவி மேகனா ஜாதவ் தான் முதன்மையான காரணம் என்று கூறியுள்ளார். மேலும் திருமணமான நாள் முதல் மேகனா ககன் ராவை மனரீதியாக கொடுமைப்படுத்தி டார்ச்சர் செய்து வந்துள்ளார் என்றும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டியுள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பிறகுதான் ககன் ராவ் தற்கொலைக்கான உண்மையான காரணம் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ககன் ராவின் செல்போனில் உள்ள மெசேஜ்கள், அழைப்பு பதிவுகள் ஆகியவை ஆய்வு செய்யப்பட உள்ளன. மேலும் அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மனைவியின் டார்ச்சர் தாங்க முடியாமல் திருமணமான 8 மாதத்தில் புது மாப்பிள்ளை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.